பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனாவா 5 ஆண்டுகளாக நாம் ஹேமா அவங்கள பார்த்துட்டு வரோம். டெடிகேஷன்னா அது ஹேமா அவங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சீரியலில் கமிட் ஆகிட்டா ரொம்பவும் டெடிகேஷனான ஒரு ஆக்டராக இருந்திருக்காங்க. அதனால தான் இப்போ வரைக்குமே மீனா அவங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேன்ஸுமே இருக்காங்க. ஹேமா அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே மீடியாவில் போகணுன்னு ரொம்பவும் ஆசை. அப்பா அம்மாவுக்கு தெரியாமையே கனா காணும் காலங்கள் சீரியல் சீசனில் இவங்க ஆடிஷன்லேயுமே கலந்துருக்காங்க. ஆடிஷனில் மட்டும் கலந்துக்கிட்டது இல்லாமல் இவங்க செலக்ட்டுமே ஆயிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா இருவருமே இவங்க கனா காணும் காலங்கள் சீரியலுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கலை. அந்த டைமில் இவங்க ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க, அதுவும் கிராமத்தில் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அப்பா அம்மா இருவருமே இவங்க போகிறதுக்கு ஒத்துக்கலை. ஹேமா அவங்களோட அப்பாவுமே ஒரு காலத்தில் நடிகர் ஆகணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அது பலனளிக்கலை. தன்னோட மகள் நடிகை ஆகணும்னு விருப்பப்படுறது ஹேமா அவங்களோட அப்பாவுக்குமே பிடிச்சிருந்தது. ஆனால் ஸ்கூல் டைம்லேயே மீடியா போயிட்டா காலேஜ் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும், அவங்க காலேஜ் முடிச்சுட்டு என்ன வேணால் பண்ணட்டுன்றதுக்காக தான் அவங்க ஒத்துக்காமல் இருந்தாங்கன்னு பின்னாடி வந்த பேட்டியில் ஹேமா அவங்களே சொல்லியிருந்தாங்க. காலேஜ் முடித்ததும் ஹேமா அவங்க வசந்த் டிவியில் தான் முதல் முறையாக ஆடிஷனில் கலந்துருக்காங்க. அங்கே தான் இவங்களுக்கு தன்னோட கெரியருமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கே ஒரு நியூஸ் ரீடராக தன்னோட கெரியர் ஆரம்பித்த ஹேமா அவங்க ஒரு நாளைக்கு 250 ரூபாய் சம்பளத்தில் தான் வேலைக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த ஜாபுமே ரொம்ப நாள் இவங்களுக்கு நீடிக்கலை. அதை தொடர்ந்து ஜாப் விட்டு இவங்க வெளியேறிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் இவங்க எந்த வேலைக்கும் போகாமல் ஹாஸ்டலில் தான் இருந்திருக்காங்க. அப்பா அம்மாக்கிட்டையும் உதவி கேட்காம சென்னை வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் உதவி கேட்காம இருந்திருக்காங்க. சில சமயத்தில் நான் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன் ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹேமா அவங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாலும் நம்ம சாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம், எப்படியாவது சாதிக்கணும்னு இவங்க அந்த 1 வருஷம் காத்திருந்ததுக்கான பலனாக கிடைச்சது தான் சன் டிவியில் சந்திரலேகா சீரியல். இதில் ஆடிஷனில் கலந்துக்கிட்டு செலக்ட் ஆன இவங்க ஒரு நாள் சம்பளமாக 1000 ரூபா வரைக்கும் பெற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து பெரிய பெரிய சீரியல் வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே செய்ய முடியாத சில விஷயங்களுமே சீரியலில் செஞ்சுருக்காங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1 இவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது நிறை மாத கர்ப்பிணி. ஒரு வாரத்தில் இவங்களுக்கு டெலிவரி ஆகிற டைமில் இவங்க அந்த சீரியலில் 10ஆம் தேதியிலேருந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. 10ஆம் தேதி நடித்து முடித்ததுக்கப்புறம் 18ஆம் தேதியே இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்து 1 மாதத்திலேயே திரும்பவும் நடிக்க வந்துட்டாங்க. இந்தளவுக்கு ரொம்பவும் டெடிகேஷனான ஒரு ஆக்ட்ரஸ் தான் ஹேமா அவங்க. இவங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டப்போ அவங்களோட அம்மா மாமியார் இருவரும் தான் என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்காங்க ஹேமா அவங்க. ஹேமா அவங்கள பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.